குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் டு பகிட்டுத்தலம். கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபெல்லோக்கான வேலைவாய்ப்பு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்ளை பண்ணலாம், எத்தனை பொசிஷன் அவைலபிளாக இருக்குது, அதோட சேலரி என்ன, எத்தனாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, நியர் மருதமலை. ஓகே, உங்களோட ப்ராஜெக்ட் இன்சார்ஜ் யார், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஏகாம்பரம். இவர் கீழே தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து இந்த ப்ராஜெக்டை ஃபண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சிலிங் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச், அவங்க தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங் எம்ஐஆர்என்ஏங்கிறது மைக்ரோ ஆர்என்ஏ. ஸோ டார்கெட்டிங் மைக்ரோ ஆர்என்ஏ இன் ஃப்ளூரிட் டாக்ஸிசிட்டி எக்ஸ்டெனிவேஷன். ஸோ இந்த ஃப்ளூரிட் டாக்ஸிசிட்டி எக்ஸ்டெனிவேஷனில் எம்ஐஆர்என்ஏ டார்கெட் பண்ணுறோம் நம்ம. ரோல் ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல்ஸுங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூசர் பை பிளான்ஸ், தாவரங்கள்லேருந்து உருவாகக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் தான் ஃபைட்டோகெமிக்கல்ஸ். ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கணும். இந்த ப்ராஜெக்டோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து அதுதான். ஸோ எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் பயோடெக்னாலஜி ஆர் லைஃப் சயின்ஸ் வித் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட், டிபிடி பிஇடி, கேட் ஆர் அதர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், or candidate with MSc or MPhil in biotechnology or life science with biotechnology as a subject will be considered if unavailable with net qualification. ஓகே, நீங்கள் வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கணும், இல்லைனா லைஃப் சயின்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து முடிச்சிருக்கணும். வித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது முடிச்சிருக்கணும். எல்லாம் பண்ணால் டிபிடி பிஎட்ங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது கேட் உங்களுக்கு ஆஸ் யூசுவல் தெரியும், இந்த 3ல் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபெல்லோஷிப் அமௌண்ட் டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 31,000 ப்ளஸ் 18% ஹெச்ஆர்ஏ பெர் மந்த்து கிடைக்கும், இதிலே போட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிக்கலை, ஆனால் வந்து நான் படித்த சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாட்னி எடுத்துருக்கலாம், இல்லை ஜுவாலஜி எடுத்துருக்கலாம், இல்லை வேறு கெமிஸ்ட்ரி எதாவது எடுத்துக்கலாம், அப்படி பயோகெமிஸ்ட்ரி எதனா எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறப்போ அதில் பயோடெக்னாலஜி ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் போதும், ஆஸ் அ சப்ஜெக்ட் வில் பி கன்சிடர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பயோடெக்னாலஜி வந்து ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் போதும், அப்போ அவங்களுக்கு வந்து நெட் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. அப்படிங்கிறப்போ உங்களுக்கான சம்பளம் வந்து 28,000 ப்ளஸ் 18% ஹெச்ஆர்ஏ பெர் மந்த். ஓகே, இதுக்காக இந்த எலிஜிபிலிட்டியில் வந்து 2 கேட்டகரியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட்டு முடிச்சிருந்தால் 31,000, நெட்டு முடிக்கலனா 28,000. ஹெச்ஆர்ஐ வந்து காமன் தான். ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் ஹெச்ஆர் டிஃபர் ஆகும். எப்படின்னா 18% தான் ரெண்டுக்குமே போட்டிருக்காங்க. ஸோ 31,000க்கு 18% எவ்வளோன்னு கணக்கு போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஹெச்ஆர்ஐ வரும். அரௌண்ட் வந்து ஒரு 31 ப்ளஸ் 4,500 சம்திங் வரும். ஸோ 34,500 ரூபா. 18% ஆஃப் 28,000 போட்டிங்கன்னா 28,000ல் 18%ங்கிறது ஒரு 22,800, 5,600, ஒரு இது ஒரு 4 ரூபா வரும். அப்போ சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு 32,000 ரூபா வரும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஹெச்ஆர்ஐக்கான டிஃப்ரென்ஸு. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு, அதுக்கு மேலே வந்து யாரும் அப்ளை பண்ண வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டிசேபிள் குவாலிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் மாலிகுலர் பயாலஜி டெக்னிக்ஸ். மாலிகுலர் பயாலஜி டெக்னிக்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் எது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, இருந்தாலும் போட்டிருக்காங்க. டிசேபிள் தான் போட்டிருக்காங்க, எசென்ஷியல் போடலை. எசென்ஷியல்னால் தான் கண்டிப்பாக வேணும், டிசேபிள்னால் இருந்தால் போதுங்கிறது அர்த்தம். ஸோ டென்யூர் எவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா 1 வருஷம் டில் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஒன்று 1 வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுற வரையும் ஒர்க் பண்ணுவீங்க. விச்சவரி சேல் எப்போ முடியுதோ, எப்போ 6 மாதத்தில் ப்ராஜெக்ட் முடிஞ்சாலும் உங்களை வந்து தூக்கிடுவாங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் சென்ட் த டீட்டெயில் கரிக்குலம் வீடியோ அலாங் வித் சர்டிஃபிகேட் காப்பீஸ் த்ரூ இமெயில் டு த ஃபாலோயிங் ஐடி ஆன் ஆர் பிஃபோர் செப்டம்பர் 3, 2000. செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே இமெயில் மூலமாக உங்களோட கரிக்குலம் வீட்டே அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. EKS2009@buc.edu. இந்த மெயிலுக்கு அனுப்பிடுங்க. ஏதாவது உங்களுக்கு வாரிசு இருந்துச்சு, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கும் இந்த மெயிலுக்கும் நீங்கள் டேரெக்டாக மெயில் பண்ணி கால் பண்ணியே கேட்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நோட் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா shortlisted candidates will be called for an interview. Applicants will be encouraged to register for PhD. ஓகே, ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்களை மட்டும் தான் இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க, வர சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஹெச்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் இந்த டீட்டெயில்.
டாக்டர் பி ஏகாம்பரம், ப்ரொஃபஸர் அண்ட் பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர், இவர் தான் பிஐ, ஐசிஎம் அடாக் பாஸ்ரட், மாலிகுலர் டாக்ஸிகாலஜி லேபார்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, பாரதியார் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர், 641046, தமிழ்நாடு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து பயோடெக்னாலஜி, லைஃப் சயின்ஸ் யாராவது படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாட்னி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, இந்த மாதிரி யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தம்ப்நெயிலில் உங்களுக்கு டிகிரி மென்ஷன் பண்ணிடுவேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.